உங்களோட ஏர்லி 20ஸ்ல நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் உங்க லைஃப்பயே ஷேப் பண்ண போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பலனாலும் அதான் உண்மை. இங்க இருக்கிற நெறைய பேருக்கு இது தெரியாது. என்னோட சேனல பார்க்குற நெறைய பேர் சின்ன பசங்க. அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஷேர் திஸ். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நான் என்னோட லைஃப்ல என்னோட கரியருக்காக, என்னோட குரோத்துக்காக நான் கரெக்ட்டான வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அந்த கோல ரீச் பண்றதுக்கான வேலைய தான் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேனா? என்னால பண்ண முடியுமா? அப்படின்ற கேள்விக்கு உங்களால ஆமா அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா கங்கிராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நெனைக்கிற கோல அட்டைன் பண்ண தான் போறீங்க. ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் சக்சஸ்னா என்ன? நெறைய மணி வச்சிருந்தா சக்சஸா? இல்ல டெப்ட்டே இல்லாம வாழ்ந்தா சக்சஸா? இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாம வாழ்ந்தா சக்சஸா? இல்ல நான் கிரிக்கெட் பிளேயர் ஆனா சக்சஸா? இல்ல நான் மல்டி பில்லியன் டாலர் கம்பெனி வச்சா சக்சஸா? என்ன பொறுத்தவரை நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருந்தா நான் நெனைக்கிற பொருள என்னால வாங்க முடியுது. என் ஃபேமிலி நெனைக்கிற பொருள என்னால வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு இருந்தாலே அது எனக்கு சக்சஸ் தான். உங்க சக்சஸ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். மினி கூப்பர் வாங்கணும்ன்றது உங்க சக்சஸா இருக்கலாம். இல்ல ஃபார்ச்சுனர் வாங்கணும்ன்றது உங்க சக்சஸா இருக்கலாம். கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், பாஸ்கெட்பால் பிளேயர் ஆகணும். சோ மெனி திங்ஸ். சக்சஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்பிள் டு பீப்பிள். சக்சஸ் ஆகிறதுக்கு குரோத் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் என்னோட கோலை ரீச் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன், எந்த அளவு கஷ்டப்பட போறேன், எந்த எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட மைண்டையும் சரி பாடியும் சரி ட்ரெயின் பண்ணிட்டு நான் ரெடியா இருக்கனா இல்லையா, ரெடியா இல்லைன்னா அதுக்கு ஏற்றபடி நான் ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு லிஸ்ட் டவுன் பண்ணி அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியே ஆகணும்னு நம்மளே உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட ஏர்லி 20s ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு எனக்கு நிறைய டைம் இருக்கு நான் மெதுவா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏர்லி 20s வேஸ்ட் பண்ணினா உன்னோட 30ஸ்ல நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறன்னு அர்த்தம். நிறைய பேர் 20s தான் அப்புறம் ஃபன் பண்ண முடியும், வேற எப்போ ஃபன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபன் பண்றது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஃபன் பண்றதுக்கு நீ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போறியோ அதே எஃபர்ட்டை உங்க குரோத்துக்காக போடுன்னு தான் நான் சொல்றேன். இதே மாதிரி உன்னோட இடத்துல நான் இருந்து ஃபன் மட்டுமே பண்ணிட்டு இருந்ததுனால தான் இந்த வீடியோவில் நானே பேசுகிறேன். இப்போ நானும் அதே ஃபன் மைண்ட் செட்டில் இருந்துட்டு இப்போ ஐ எம் 24. 30s ஃபேஸோட ஸ்டார்டிங்கே இப்போவே என்னால் ஸ்பெல் பண்ண முடியுது. அதுக்கு பயந்து இப்போ என்னோட மைண்ட் செட்டை நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மைண்ட் செட்டோட நான் 30ஸ்குள்ளே என்டர் ஆனேன்னா என்னால் நான் நினச்ச சக்ஸஸ்ஃபுல்லான கோலை அட்டைன் பண்ண முடியாது. 20ஸோட ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கே இந்த கதைனா இன்னும் 4 இயர்ஸில் எனக்கு இன்னும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வரும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறையா வரும். கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்னோட காலேஜ் லைஃப் 4 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் என்ன பார்க்குறப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இதே மைண்ட் செட்டோட நான் என்னோட 30ஸ்குள்ளே போனேன்னா என்னால் நான் நினச்ச சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை என்னால் லீட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு கிரைண்ட் மைண்ட் செட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா இந்த சேனல் இன்னும் பெருசாக இருந்திருக்கும். ஸோ என்ன ப்ரோ மைண்ட் செட்டுன்னு சொல்கிற அப்படின்னா என்ன ப்ரோ? உங்களுக்கு இப்போ 35 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். உங்கள் லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்கள் கரியர் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் கோல். அந்த கோலை நீங்கள் நினச்ச மாதிரியே 35 வயசில் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் அந்த கோலை அட்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க ஒன்று நினைப்பீங்க எல்லாமே ஈஸியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ இப்போவே அந்த கோலை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். நீங்கள் நினைக்கிற கோலை வர ஒரு 10% எக்ஸ்ட்ராவான ஒரு எய்ம் வச்சு அதை நோக்கி ஓடினா மட்டும்தான் உங்களோட கோலையே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். என்னோட கெஸ் படி இங்கே இருக்கிற முக்கால்வாசி பசங்களுக்கு அந்த கோல் ஒரு ஃபினான்ஷியல் கோலாக தான் இருக்கும். ஸோ அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் 20ஸ்ல நீங்கள் வளர்த்துக்கிற ஸ்கில்ஸ், உங்களோட ஹேபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கான மெயின் பேக் போர்டாக அவங்க 30ஸ்ல இருக்க போகுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா 35 இயர்ஸில் உன்னோட ஏர்னிங் பவரை டிசைட் பண்ண போகிறது நீ ஃபஸ்ட்டு வேலை பார்க்குற 10 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் தான். உங்களோட 35 to 40 இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுறதுக்கான மேஜர் ஃபேக்டர் உன்னோட ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ஒர்க். நான் பேசுகிற எதுவுமே ஒரு 9 to 5 ஜாபை மட்டும் குறித்து பேசல. நான் பேசுகிறது 9 to 5 பிஸ்னஸ், இன்ஃப்ளூயன்சர், கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுறீங்களோ அதோட ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு 30 to 40 திரும்ப வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? உங்களோட 21, 22, 23 மேக்ஸிமம். ஸோ நீங்கள் அப்போ சூஸ் பண்ணுற உங்களோட கரியர் இல்லை உங்கள் பேஷன், உங்கள் பார்த்து தான் உங்களோட கோலை அட்டைன் பண்ணுறது 30 to 40 ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் ஏர்லி 20s இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஆல்வேஸ் risk your 20s but you cannot risk your 30s. ஏன்னா உங்களுக்கு 20ஸ்ல இருக்கிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருந்தாலும் சரி, ரிஸ்க்குக்கான ஃப்ரீடமாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட்னு வச்சுக்கலாமே. பட் ஆனால் இது எல்லாமே உங்களால் 30ஸ்ல பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. கிரைண்ட் மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற வேலை ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. ஃபேக் டோபமைனில் நம்ம அடிக்ட் ஆகி ஒரு 6 inch ஸ்க்ரீனுக்குள்ளே நம்மளாமலே மாட்டிக்கிட்டு நம்மளோட பொட்டன்ஷியலை நம்மளே கெடுத்துக்கிறோம். உங்கள் பிரெயின் இருக்குல்ல அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. அதை டக்குன்னு மைண்ட் செட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கிட்ட நீ கஷ்டப்படணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், ரீல்ஸ் பார்க்காம, ஹார்ட் ஒர்க்கை போட்டு எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதை ட்ரெயின் பண்ணணும். இது எப்படி சொல்லலாம், பிரெயினோட காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் நிறைய ஒயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டான ஒயரை கரெக்டான ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க நினைக்கிற அவுட்புட் கிடைக்கும். இல்லைனா எதை பண்றதுக்கும் மூடு வராம எல்லா டாஸ்கையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு ஈஸியாக போயிடும். டு பி மோர் கிளியர் 20ஸ்ல இருக்கிறப்போ இந்த ஒயரோட கவுண்ட் வெறும் 10 தான் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு மாற்றி கனெக்ட் பண்ணி ஈஸியாக உங்களோட பிரெயினை இந்த கிரைண்ட் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதுவே நீங்கள் 30ஸ்க்கு போயிட்டீங்கன்னா இந்த ஒயர்ஸோட கவுண்ட் 10ல இருந்து 100க்கு ஜம்ப் ஆயிடும்.
விச் மீன்ஸ் உங்கள் மூளை கொஞ்சம் வழங்கிடும். அதை திரும்பவும் இதே சுறுசுறுப்பான இதே பவரோட நீங்கள் கிரைண்ட் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டையே உங்களால் ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னா இதை விட 10 டைம்ஸ் மோசமாக இருக்கிற உங்களோட மைண்ட் செட்டை எப்படி ட்ரெயின் பண்ண போறீங்க? ஸோ இந்த ஒயர்ஸ்லாம் எப்படி ப்ரோ கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது? அதுக்கான ஆன்சர் தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போகிற பாத்தில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான் ஒவ்வொரு ஒயர்ஸ். நீ உன்னோட 20s சும்மாவே இருக்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உன்னோட மைண்டோ பாடியும் ட்ரெயின் ஆயிரும். அதுக்கு பழகிடுச்சுன்னா அகைன் அதை ஃபிசிக்கலாக ஆக்டிவாக திரும்ப நீ 30s கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முன்னாடியே சொன்ன மாதிரி 10 ஒயராக இருக்கும்போது ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. 100 ஒயராக மாறினதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வருஷம் 10 கூடிக்கிட்டே போகும். ஸோ இந்த 10 அடுத்த வருஷம் 20 ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 10 நீ கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வர 10 டெய்லி அதேமாரி ஒர்க் பண்ணி திரும்பவும் அந்த 10 கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 வரப்போ நீ ஆல்ரெடி ரீகனெக்டாக தான் இருப்ப. ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீ உன்னோட கிரவுண்ட் செட்டில் கரெக்டாக இருப்ப. உன்னோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 30s ரீவயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100 ஒயரை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? உன்னோட லைஃப் ஸ்டைலை நீ தான் சூஸ் பண்ண போகிற. ஸோ உன்னோட லைஃப் நீ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கான வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணு. உன்னை நீயே சேலஞ்ச் பண்ணிக்க. நேற்றை விட நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனாக ஆக போகிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நீ காலேஜ் படிக்கிறேன்னு வச்சுப்போம். 9 to 5 ஜாபையும் பண்ணிட்டு சைடில் இன்னொரு ஹசலையும் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் அப்படின்றது உன்னோட ஐடியான்னு வச்சுப்போம். மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் டேக்கிங் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அதுதான் உன்னோட கோலாக இருந்துச்சுன்னா இப்போவே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணு. அந்த ஹசலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை காலேஜில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணு. ஒய் இப்போவே அப்படின்னா அப்போ தான் உன்னோட மைண்டும் சரி உன்னோட பாடியும் சரி படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை தான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உன்னோட மைண்டும் பாடியும் தானாகவே அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீ ஃபிசிக்கலாக ரெடி ஆயிடுவேன். ஆக்சுவல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவல் ஒர்க் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். உனக்கே ஈஸியாக அது பழகிடும். நீ அதை ஈஸியாக தாண்டி போயிடுவேன். ஸோ இப்போவே நீ காலேஜ் முடிச்சுட்டு டெய்லி வீட்டுக்கு போயிட்டு ஒரு சைடு ஹசலுக்கான வேலையோ இல்லை ஒரு ஸ்கில்லையோ வளர்த்துக்கிற ஹேபிட்டை நீ டெய்லி ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சுன்னா உன்னோட மைண்டும் பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆயிரும். அப்போ உன்னால் ஈஸியாக 9 to 5 + சைடு ஹசல் அப்படின்னு உன்னால் ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ண முடியும். இல்லைனா எடுத்த உடனே ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் ஹசல் அப்படின்னு 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். எதுலையுமே கால் வைக்க முடியாது. இல்லை ப்ரோ சைடு ஹசல் பண்ணுறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினச்சினா ஃபைன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு கிடையாது. ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, ஒரு புக்கை படி, ஸ்விம்மிங் கற்றுக்கோ, குக்கிங் கிளாஸ் பண்ணு, ரன்னிங் போ. ஒரு புக்கில் ஒரே ஒரு பேஜை ஃபஸ்ட்டு படி. ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் போல லாங் ஃபார்ம் வீடியோஸ் பாரு. உன்னோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணு, கண்டென்ட் எழுது, இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. இது எல்லாமே குட் ஹேபிட்ஸ் தான். இது மாதிரி 1000 குட் ஹேபிட்ஸ் உன்னை சுற்றி நிறைய இருக்குது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வாட் மேக்ஸ் யூ மோர் சக்ஸஸ்ஃபுல். ஹார்ட் ஒர்க்கை விட கன்சிஸ்டண்டான டீசென்ட் ஒர்க் பண்ணாலே நீ நினைக்கிற உன்னோட கோலை அட்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ டெய்லி நீ ஒரு 0.01% நேற்றை விட நான் இன்னைக்கு பெட்டர் ஆக போகிறேன், நேற்றை விட இன்னைக்கு பெட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீ டெய்லி கன்சிஸ்டண்டாக பண்ணினா 365 டேஸில் நீ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதை விட இன்னைக்கு நீ 37 டைம்ஸ் பெட்டராக இருப்ப. சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் நம்திங். இன்னைக்கு நீ கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக உன் லைஃப்பில் யூஸ் ஆக தான் போகுது. என்னைக்கோ நான் பார்த்த மார்க்கெட்டிங் வீடியோ என்னோட இன்டர்வியூ கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. சின்ன வயசில் ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட்டிங் கற்றுக்கிட்டது எனக்கு யூடியூப் சேனல் ஹெல்ப் ஆச்சு. சேனலில் டெய்லி பேசி வீடியோ பண்ணதுனால எனக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆஃபீஸில் எனக்கு டெய்லி யூஸ் ஆகுது. ஸோ எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது. Nothing you do today is waste. இது எல்லாமே I'm talking about people who is going to be the backbone of your family's future. சக்ஸஸ்ஃபுல்லாக நீ இருக்கணும்னு நினச்சினா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எதுவுமே பண்ணாமல் தானாக சக்ஸஸ் வராது. ஒரு இடத்துல நம்ம ஷைன் ஆகணும்னா அதுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் போட்டே ஆகணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்க உன்னோட குட் ஹேபிட்ஸ் உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கிப்பே பண்ணாமல் டெய்லி ஜிம் போகிற ஒருத்தனால கண்டிப்பாக கிட்டாரையும் டெய்லி எடுத்து வாசிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா அது கண்டிப்பாக ஒரு நாள் உன் லைஃப்பில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுறது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக இன்டெரக்டாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சக்ஸஸ்க்கு அது ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 20s உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லவே இல்லை நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்போது தான் உங்களால் ரிஸ்க்கும் எடுக்க முடியும். கரியர் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம், பிஸ்னஸில் ஏதாவது ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுமாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்கலான்னு அப்போ தான் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ரிஸ்கி டிசிஷன்ஸை நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களால் பண்ண முடியுமே தவிர இதுக்கு ஃபேமிலின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அது எடுக்கிறதுக்கு 100 வாட்டி யோசிப்பீங்க. நீங்கள் நினைக்கிறான் ப்ரோ ஃபேமிலி வரதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதெல்லாம் ஏன் ப்ரோ இப்போ யோசிக்கணும் அப்படின்னு. யூ வில் நெவர் நோ ஹவு ஃபாஸ்ட் டைம் ரன்ஸ். நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, பட் ஆனால் எதையுமே உங்களால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஏன்னா மைண்ட் செட் வேணும். இப்போவே நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காது. அப்புறம் என்ன மாதிரி ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதுவுமே ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரைலேயே நீ நினச்ச சக்ஸஸோ அவுட்கமோ வரவே வராது. ஃபெயிலியர் தான் வரும். என்ன கேட்டால் நீ ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும்போது நீ கற்றுக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து உன் சக்ஸஸ்க்கான ஸ்டெப் ஸ்டோன்ஸ். சிம்பிள். ஃபர்ஸ்ட் லவ்வில் நீ ஒரு டாக்ஸிக்காக இருந்திருப்ப, கோவமாக இருந்திருப்ப, கெட்ட வார்த்தை பேசியிருப்ப, அதனால உன் லவ் பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் லெவலில் டாக்ஸிக்காக இருந்தால் வெறுத்துருவாங்கன்னு மாறுவேன், கெட்ட வார்த்தை பேசாமல் கண்ட்ரோல் பண்ணுவேன். இது எல்லாமே நீ பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து வந்த லேர்னிங்ஸ். இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் உன் கரியர்லேயே வரும். இது எல்லாமே ஸ்டெப்ஸ் டுவார்ட்ஸ் சக்ஸஸ். இது நான் இங்கேயும் கேட்டிருக்கேன்,
த ஃபாஸ்டர் யூ ஃபெயில், த ஃபாஸ்டர் யூ லேர்ன், த ஃபாஸ்டர் யூ கெட் சக்ஸஸ். 20ஸ்ல உனக்கு இருக்கிற எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ரீடம் உனக்கு 30ஸ்ல இருக்கவே இருக்காது. 4-5 கரியர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கியா, தப்பே இல்லை, ஒன்று ட்ரை பண்ணி பாரு. எது உனக்கு பிடிக்குதோ, எது உன்னோட பேஷன் உனக்கு தோணுதோ அதில் ஸ்டடி ஆகு. எதை வேணால் பண்ணு. உனக்கு 20ஸ்ல நீ காலேஜ் படிக்கிறப்போ உனக்கு இருக்கிற டைம் ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் த காலேஜ் இருக்காது. உன்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு போறியா இல்லையா, வீடு எப்போ வாங்க போகிற, கார் வாங்கிட்டியா இல்லையா, எப்போ ஃபேமிலி மேன் ஆக போகிற, எப்போ வீடு கட்ட போகிறன்ற எல்லா கமிட்மெண்ட்ஸையும் இந்த ஃபேமிலியும் சரி சொசைட்டியும் சரி உன் தலை மேலே வைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கமிட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட 9 to 5 ஜாபையும் ரிஸ்க் பண்ண நிறையவே யோசிப்பேன். அதுக்குன்னு பண்ணே இல்லாமல் ஃபுல்லாக கிரைண்ட் மைண்ட் செட் கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. லைஃப்பில் ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உன்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் தரப்போகிறது எதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை கோலாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி இப்போவே ஓட ஸ்டார்ட் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணு. 9 to 5 + சைட் ஹசில் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொன்னேனே தவிர எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. உன்னோட கோல் எதுவோ அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சு அதை நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்ணு. அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்து உன்னோட கோலுக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு வரலான்னு டெய்லி பாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கேற்ற மைண்ட் செட்டை கொண்டு வா. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ, ஆனால் நான் 20ஸ்ல ஜாலியாக இருந்துட்டு 30ஸ்ல போய் நான் ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தப்பே இல்லை. ஆனால் 20ஸ்லேயே நீங்கள் ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 30ஸ்ல ஜெயிக்கிறது இன்னும் ஈஸி. ஐ வில் நெவர் சே இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் 30ஸ்ல ஜெயிச்சவங்களை விட 20ஸ்ல தோத்தவங்களோட லிஸ்ட்டு தான் பெருசு. ஸோ யூ டிசைட் யுவர் சைட்.